டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும். நல்ல சிந்தனைகளுடன் உங்களை சந்திக்கின்றோம். உளநலம் பற்றி சிந்திப்போம், நமது முன்னேற்றத்தை கவனிக்க வேண்டும் என்றவாறு கனவுகளை கற்பனைகளை அடைய திட்டமிடுங்கள். திட்டமிட்டதை செயற்படுத்த படிக்கட்டுகளை அமையுங்கள் என்ற தலைப்பில் சற்று சிந்திப்போம். எனக்கு 65 வயது, அரச கட்டாய ஓய்வு. 100 வயது வரை வாழ வருவாய் ஈட்டுவது எப்படி என்பது எனது கனவு, கற்பனை, எதிர்பார்ப்பு என்போம். இது ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். கனவு காணுங்கள், அப்துல் கலாம் சொன்னார். கற்பனை செய்யுங்கள், என்ன மாதிரி அடுத்தது நடத்தணும். அவை அது கனவு காண்பதும் கற்பனை செய்வதும் இருந்தால் அது எப்படி நடத்த வேண்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன, அந்த படிக்கட்டுகளை அமைத்து கொள்வதனூடாகத்தான் அடிமட்டத்திலேருந்து உயரத்துக்கு நாங்கள் ஏற முடியும். அந்த வகையில தான் கனவுகள், கற்பனைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நாங்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையை ஊற்றி இருந்தால் தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும். அப்போ நான் 65 வயதாச்சப்பா 100 வயது வரையும் வாழ வேண்டி இருக்கேன்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஒன்று வீட்டில் ஆடு மாடு வளர்க்கலாம், அல்ல வேறு ஏதாவது படித்த வீட்டில் வயது போனவர்கள் இங்கிலீஷ் படிப்பிக்கணும், சிங்களம் படிப்பிக்கணும், அப்படி ஏதாவது படிப்பிக்கலாம். ஏதோ ஒரு துறைசார் அறிவு வளர்த்திருந்தால் வீட்டில் படிப்பிக்கலாம். அல்ல சட்டம் தெரிஞ்சிருந்தால் சட்ட ஆலோசனை வீட்டில் செய்யலாம். அல்ல பிரசித்த நொத்தாரிஸ் படித்தா வீட்டில் உறுதி எழுதலாம், கையெழுத்து வைக்கலாம். ஏதோ ஒரு அடிப்படை திட்டம் எங்களுடைய இளமையிலையும் இருக்க வேண்டும். நாங்கள் இளமையில் அதை சிந்திக்க தவறினால் முதுமையில கஷ்டப்படுறோம். இளமையில சில தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்கிறீர்கள், 2 லட்சம் 5 லட்சம் உழைக்கிறீங்க. அப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும். முதுமைக்கு வந்த பிறகு கையில காசு இல்லாம தத்தளிக்கிறீர்கள். ஏன்? நல்ல சம்பளம் தான், நல்லா திண்டு பிடிச்சி இருந்துட்டோம். என்ன கவனிக்க மறந்துட்டீங்க? முதுமை வந்த பிறகு எந்த வருமானம் கிட்டுமென்றதை சிந்திக்க மறந்துட்டோம். அரச பென்ஷன் இல்லை, ஓய்வூதியம் இல்லாத வேலையும் இருக்கு, ஓய்வூதியத்துடன் கூடிய வேலையும் இருக்கு அரசாங்கத்தில். தனியார் நிறுவனங்களில் ஓய்வூதியம் தரப்பட மாட்டாது. இபிஎஃப் என்ன, ஊழியர் சேமலாப நிதி, ஊழியர் நம்பிக்கை நிதியம் என்று 2 இருக்கு. இபிஎஃப் இடிஎஃப் தெரியும். ஆகவே இதை வச்சுக்கொண்டு நீங்கள் முதல் போடலாம். ஆனால் நீங்கள் ஒரே நிறுவனத்தில் தொடர்ந்து வேலை செய்யணுமே. ஆகவே பின்னுக்கு வரப்போறத முன்கூட்டியே அறிய வேணும்ன்றா அதுக்கு தான் கனவாகணும், அதுதான் கற்பனை செய்யும். இப்போ எனக்கு வேலை செய்கிற நிறுவனத்தால் நீ 65 வயதாச்சும் வீட்டை போகண்டு கிடைச்சால் பின்னுக்கு சாப்பிட்ற இந்த வழியால். இதான் நான் எந்த உதாரணத்தை சொன்னேன். அப்போ வீட்டில் ஏதாவது தொழில் செய்வோம், அல்ல நான் ஏதாவது படிக்க வச்சுருக்கோம். சட்டம் படிச்சிருந்தா சட்ட ஆலோசனை கொடுக்கலாம், அல்ல பேங்கில் வேணுதான் நிதி ஆலோசனை சொல்லலாம். ஏதோ ஒரு துறையை கற்றிருக்கும். அது இன்றைய இளம் சந்ததியினர் என்ற போக்கு பிற்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதும் என்ன நடக்கும் என்பதை சிந்திக்க தவறுவதனால்தான் முதுமை நெருங்கும் போது கஷ்டப்படுங்க. ஆகவே ஓய்வூதிய தொழில் எல்லாரும் கிடைக்காதான், கிடைத்தவர்கள் ஓய்வூதியம் எடுக்கலாம். ஓய்வூதியம் இல்லாத தொழில் செய்பவர்கள் என்ன செய்யலாம்? இப்போ சில நிறுவனங்கள் ஓய்வூதியம் தரக்கூடியதாக சேமிப்பு செய்யுங்கள் கேட்கணும், பென்ஷன் ஸ்கீம் சேமிப்பு செய்ய சொல்லுங்க. இல்லைன்னா நீங்கள் நிலம் புலம் சேர்த்து வைக்குமா போல காசும் சேர்த்து வச்சு அந்த காசுக்குரிய வட்டி முதல்ல வட்டி எடுத்து சாப்பிடக்கூடியதாக வழி செய்து வைக்கவும். கனவு காண்றது, கற்பனை காண்றன்றது பின்னுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், எங்களுக்கு இப்படி ஒரு நிலை வரும்போது நான் எப்படி முகம் கொடுப்பேன், அந்த எண்ணம் எங்கள்கிட்ட இல்லை என்றால் நாங்கள் தவறு செய்தவர்களாக மாறிவிடுவோம். வாழ்க்கையில் தவறு செய்யாதவர்களாக வாழணும் என்றால் எப்பவும் துன்பப்படாமல் இருக்கும். எப்பவும் துன்பப்படாமல் இருக்கணும் என்றால் கையில் காசு இருக்கும்.
அதை கடைசி நேரத்தில் நாங்கள் தேட இயலாது. இளமையில இருந்து முதுமை வரைக்கும் சேமித்து வைக்கணும், அல்லது கடைசி வரைக்கும் ஓய்வூதியம் மாதிரி வரக்கூடியதாக இதாக ஒழுங்கு செய்து வைக்கணும். ஆகவே கனவு காலங்கள் கற்பனை காலங்கள், ஆனால் பின்னுக்கு இப்படி சௌகரியமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறது உறவுகளை தேடி வையுங்கள். ஓய்வூதியங்களை ஓய்வூதிய தொழிலை தேடுங்க. இல்லாட்டி ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய வேலை அல்லது வேலை இல்லாத வீட்டை கிடைச்சி விட்டால் எனக்கு வருமானம் தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒன்றை தேடி வைக்க வேண்டும். இவை தான் உங்களோட முதலீட்டு வாய்ப்பு. இந்த முதலீட்டு வாய்ப்பு தான் உங்கள் எதிர்காலத்தை காப்பாற்றும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.